வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்கு. நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல விருதுநகர் மாவட்டம் கட்னார்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல பட்டாசு ஆலைகள் தீ விபத்து ஏற்பட்டு 17 உயிர்கள் இன்னைக்கு பரிதாபமா இருந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே நம்ம சேனல் இருக்கிற எல்லாரும் மிகவும் துக்கத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடலாம். சரி, ஓகே. விஜய் சாரை தொடர்ந்து நீங்க எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுல ஒரு நடிகை மிகவும் கேவலமா பேசிட்டு இருக்கு. அந்த நடிகையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அந்த நடிகை ஒன்றும் ஃபேமஸான ஒரு பயங்கரமான ஒரு பில்டப் நடிகைலாம் கிடையாது. அந்த நடிகை ஆல்ரெடி அதிமுகவில் இருந்துகிட்டு திமுகவையே கேவலமா பேசின ஒரு மிகப்பெரிய ஒரு தற்கொலை நடிகை தான் அந்த நடிகை. அந்த நடிகை ஒன்றும் பெரிய ஹீரோயினியான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு ஒரு சாதாரண ஒரு காமெடி நடிகை. அது காமெடி நடிகை அதே சொல்லிக்கும். ஆனா அது பண்ண காமெடிக்கு இதுவரையிலும் ஒருத்தரும் சிரிச்சு நான் பார்த்தது இல்லை. ஆனா அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. அதனால கடந்து போயிடலாம். அந்த பொண்ணு என்ன பாத்தீங்கன்னா ஓவரா வாய் பேசியிருக்கு. அந்த ஓவர் வாய் தான் இன்னைக்கு நம்ம 1-2 விஷயத்த நான் சொல்லி உங்களுக்கு ஃபில்அப் பண்ண போறேன். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, அது யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அது இதுக்கு முன்னாடி திமுகவை எந்த மாதிரி விமர்சனம் பண்ணிருக்குது அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதாவது முடியட்டும் விடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2021 ஐயாவுடைய ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு இது வந்துச்சு. அப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணாரு, ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னு பாத்தீங்கன்னா, முடியட்டும் விடியட்டும்னு சொல்றீங்க, யாரு முடியட்டும், உங்க அப்பா கருணாநிதி முடியட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. நமக்கு நாமே திட்டம் என்ன, நமக்கு நாமமே திட்டம் தான் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன சொல்லுன்னு பார்க்கலாம். பாத்தீங்களா, இதுதான் அந்த பொண்ணுடைய மென்டாலிட்டி. இப்ப என்னைக்கு என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏன் அப்படி சொல்லிச்சு பஸ் சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும். அப்ப அதிமுக இருந்துச்சு இந்த மாதிரி ஸ்டாலின் ஐயாவை திட்டுச்சு. இன்னைக்கு திமுக வந்துருச்சுல. திமுக யார் எதுக்கணும்? நீங்க அதிமுக எதுக்கணும். அதிமுக எதுக்கல, நேரா விஜய் கிட்ட வந்துச்சு. விஜய் கிட்ட என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, 6 மணிக்கு மேல வேலை செய்ய மாட்டேங்கிறாரு. அவர் வேலை செஞ்சா என்ன, 6 மணிக்கு மேல செய்யலன்னா உனக்கு என்ன, அவர் என்ன வேலை செய்ய நீ ஆசைப்படுற, எதுக்காக இப்படி பதிவிடுற, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேன்றத. ஒரு அரசியல்ல காசு கொடுத்தா நம்ம எதை வேணாலும் தின்னறதா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள் நம்ம யோசிக்கிறது வருதுல்ல. அதாவது காசு கொடுத்தா எதை வேணாலும் திம்பாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்திருக்குல்ல. அந்த மாதிரி ஆட்கள்ல சில பேர் இருப்பாங்க. நான் ஆர்த்தி சொல்றதை மட்டும் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்புறம் நம்ம இது விவகாரமா மாறிட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் அவங்களெல்லாம் சொல்லலை. எது காசு கொடுத்தாலும் எதை வேணாலும் திம்பாங்க அப்படின்னு சொன்னா நான் பொதுவாக தான் சொல்றேன். இப்ப இந்த பொண்ணு சொல்லிக்குது, என்ன சொல்லிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் அவரெல்லாம் பெரிய ஒரு ஆளெல்லாம் கிடையாதுங்க, சினிமாவில ஒரு நடிகர், அவ்வளவுதான். நீங்க அதெல்லாம் ஒரு பெரிய இதா காட்டாதீங்க. நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா டான்ஸ் சூப்பரா ஆடுவாரு. நான் 2-3 படம் நடிச்சிருக்கிறேன். டான்ஸ் நல்லா ஆடுவாரு. அதுக்காக நாட்டை கொடுத்துட முடியுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இவர் 6 மணிக்கு மேல வெளியே பிரச்சாரம் பண்ண மாட்டாரு. அஜித் எடுத்துக்கங்க. அஜித் எவ்வளவு உழைப்பா கொட்டி தன்னோட ரசிகர்களை பயன்படுத்தாம இருக்கிறாரு. ஆனா இவரு இன்னைக்கு 35 டிகிரி வெயில கூட அவரால் தாங்க முடியல. இவர் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி மக்களுக்கிடையே போய் 6 மணிக்கு மேல வீட்டுக்குள்ள புந்துக்கிறாரு. இது என்ன ஒரு பிரச்சாரம் எனக்கு தெரியலையே. இங்க களத்துல எத்தனை பேர் அரசியல்வாதிகள், மூத்த அரசியல்வாதிகள் நிற்கிறாங்க. இவர் இன்னைக்கு தானே வந்திருக்காரு. போகட்டும், இன்னொரு 5-6 வருஷம் போகட்டும், 10-20 வருஷம் போகட்டும், அப்புறமேல் முதலமைச்சர் ஆகட்டும். இப்பயே முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு விமர்சனத்து மேல விமர்சனமா விஜய் சார் மிகவும் தாக்கி 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 விமர்சனம் பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முகம் மட்டும் போதாதுங்க, முகம் மட்டும் இருந்தா போதாது, அரசியல்ல அனுபவம் வேணும். முகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சிஎம் ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அந்த அளவுக்கு பேசியிருக்கு. இந்த அம்மானுடைய உண்மையிலே சொல்றேன், இதெல்லாம் நம்ம எடுத்து பேசணுமா, இதெல்லாம் ஒரு டாபிக்காடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது நல்லாவே தெரியுது. இது இந்த ஜூலி, அப்புறம் இந்த சத்யராஜ் அவங்க பொண்ணு, இவங்கெல்லாம் பேசுறதெல்லாம் இந்த வைஷ்ணவி, அப்புறம் இந்த ரஞ்சனா, அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்று இருக்குமே, அது என்ன, இப்ப புதுசா போய் சேர்ந்திருக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு, இன்னும் நிறைய பேர் இவங்கெல்லாம் தன்னுடைய முகத்தை வெளியே கொண்டு வந்தது காரணமே யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான். இப்போ என்னன்னா, நான் ஒருத்தரால வளர்றேன், அந்த ஒருத்தரையே எடுத்து பேசுறேன்னா அது இவங்க தான். அந்த வைஷ்ணவி, இந்த ரஞ்சனா நாச்சியார் அந்த பொண்ணு, அப்புறம் பாத்தீங்கன்னா புதுசா போச்சே என்னமோ ஆக்னலா சாக்ன என்னமோ பேரு, அந்த பேரு அஜிதா ஆக்னல், அந்த பொண்ணு, அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் விஜயாலை பேர் பெற்றவங்க.
இன்னைக்கு எடப்பாடியில ஒருத்தர் வந்து விலகி போயிட்டாரு பாத்தீங்களா, அருண்குமார் அப்படிங்கிற பேரு. அது வந்து எப்படி தெரியுது எல்லாத்துக்கும்? எப்படி தெரியுது? நீங்க சொல்லுங்க எப்படி தெரியுது? அது வந்து விஜய் சார் விட்டு போனதுனால தெரியுது. விஜய் சார் வந்து ஏமாத்திட்டு துரோகம் பண்ணிட்டு போயிட்டார்ல, அதனால அருண்குமார்ங்கிற பேரு தெரியுது. இல்லைன்னா அருண்குமார்ங்கிற பேரு யாருக்குமே தெரியாது. இதே மாதிரிதான் விஜய் பத்தி பேசுனா ஃபேமஸ் ஆயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இன்னைக்கும் சொல்றேன், சாட்டை துரைமுருகனுக்கு வந்து விஜய் இல்லைன்னா இன்னைக்கு சாட்டை துரைமுருகன் வீடியோ வியூஸே போகாது. அதுதான் உண்மை. விஜயை பத்தி பேசாம வியூஸ் போவீங்க. நான் வந்து உண்மையிலே வந்து நான் ஒத்துக்கிறேன், பெரிய பேச்சாளர் தான், அறிவாளிதான்னு சொல்லி. அவங்க மாதிரி தான் இவங்கெல்லாம் தீர்வது. மேலே வர்றதுக்கோசரம் ஒருத்தனை வந்து போட்டு மிதிச்சு நான் மேலே நின்று என்னோட உயரம் இது அப்படின்னு காட்டுற ஆளுங்க தான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம். இதெல்லாம் காசு கொடுத்தா நீ வந்து ஏமா ஒரு 150 ரூபா அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதே அடிச்சுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டை கையில் கொடுத்து நான்லாம் ஒன்று அடிக்க மாட்டேன், இந்த ஒரு 150 ரூபான்னு கொடுத்து கையில் கொடுத்துன்னு வச்சுக்கவே ஜூலியெல்லாம் அதுவே தந்தானே அடிச்சுக்கும். அந்த மாதிரி கேரக்டர் தான் அதெல்லாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்யராஜ் பொண்ணு இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து பாவம் ஒண்ணுமே தெரியாதுங்க. அது வந்து நம்ம பேசி பிரயோஜனமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அது பாவம் என்ன ஒரு பேசுறது கூட நீங்க பார்த்துருப்பீங்க. தற்கொலைகளுக்காக நான் சொல்லுகிறேன், என்னமோ வெளிநாட்டுல இருந்து வந்து டக்குனு குதிச்ச மாதிரி. நல்லா தான் பேசேம்மா, நீ தான் அவதூறு பேச போற, விஜய் பத்தி தானே பேச போற. ஆமாங்க, அப்ப நல்லா பேசு, என்ன பிரச்சனை உனக்கு? நல்லா விக்ஸ் மட்டும் சாப்பிட்டு தொண்டையெல்லாம் கரகரப்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா பேசு. என்ன விஜயனுடைய தற்கொலை ரசிகர்களுக்கு நான் பதிவிடுறது என்னன்னு பார்த்தீங்க, அப்புறம் வேகமா பேசுப்பா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஜய் தற்கொலை ரசிகர்களுக்காக நான் ஒரு பதிவு ஒண்ணு போடலான்னு இருக்கேன். சத்யராஜ் சில படங்கள் அந்த இங்கிலீஷ்காரன் படத்துல பேசுவார்ல, என்னடா இது இப்படி சத்யராஜ் அவர் அதை விட பேசிட்டு இருக்காரு. அது வேற விஷயம். தன்னுடைய கட்சிக்காக உண்மையா இருங்க, தன் கட்சிக்காக நான் வேலை செய்யுங்க, அதெல்லாம் ஐ டோன்ட் கேர். உங்களுக்காக வேலை செய்யுங்க, உங்களுக்கு எதுக்க வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்து வேலை செய்யுங்க. ஏன்னா திமுகவை எதிர்க்க அதிமுக தானப்பா நிக்குது, அவங்க தானப்பா எதிர்கட்சி, அவங்கள தானப்பா நீங்க எதுக்கணும். என்னடா ஒரு லாஜிக்கே இல்லை. ஒரு கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமான்னு வடிவேல பிடிக்கலனாலும் அவரோட விஷயத்த நான் பேச்சுதான் ஆகணும். அதனால அந்த மாதிரி நீங்க வந்து கனவா இருந்தாலும் ஒரு அரசியலா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா. உங்களுக்கு எதிரி அந்த எதிரி எதுக்கடா? ஏன்னா இங்க இன்னும் வந்து குழந்தை இப்பதான்டா பிறந்திருக்கு. அந்த குழந்தை வந்து கொஞ்சம் மேல வந்து வளர்ந்து அது நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்குள்ளேயே குழந்தை பிறந்தோன்னா என்ன குழந்தை கட்ட கரேன்னு இருக்கு, என்ன குழந்தை வந்து சிரிக்கவே மாட்டேங்குது, என்ன குழந்தைங்க பல்ல இல்லை, என்ன குழந்தைக்கு முடியே இல்லை, என்ன குழந்தை ஜட்டியெல்லாம் பிறந்திருக்கு, என்ன குழந்தை சட்டையெல்லாம் பிறந்திருக்கு, என்னடா குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் திட்டிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சமாவது அறிவுள்ளவன் யோசிக்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் நீங்க அவர் வந்து மேல வரட்டும், மேல வந்ததுக்கு அப்புறம் குழந்தை நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல வழியில் நடக்கிறானா கெட்ட வழியில் நடக்கிறானா, எப்படி அவனுடைய மைண்ட் இருக்கு, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுங்க. டேய் நீ என்ன அப்படி வளர்ந்துருக்கிற, குழந்தைகள் நல்லவனா தான்டா இருந்தா, இப்போ வளர்ந்துருக்கியாடா, அப்படி விமர்சனம் பண்ணலாம். ஆனா குழந்தை பிறக்கும் போதே விமர்சனம், குழந்தை பிறந்து மேல வந்து அவன் என்ன பண்றான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்க விமர்சனம் பண்ணணும். சும்மா என்னடா உங்களுக்கு எல்லாம் இன்னுமே என்ன சொல்லி புரிய வைக்க முடியலனால சரி ஓகே இருக்கட்டும், இவங்களெல்லாம் பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். இவங்களெல்லாம் பேசி நான் வீடியோ போடணுமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கே அப்படி இருக்குன்னா பெரிய பெரிய ஜாமான்லாம் என்ன பண்ணுவாங்க. அதாவது ஒரு மனுஷனை வந்து விமர்சிங்க வேணாம்னு சொல்ல, அந்த மனுஷனை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த மனுஷனுடைய கஷ்டத்தை கொஞ்சம் பாருங்க. இத்தனை பேர் பழி போடுறாங்க, இத்தனை பேர் வந்து விஜய் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு மனுஷன் எல்லாத்தையும் எதிர்த்து போராடுறான். அந்த மக்கள் மேல வச்ச ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை வந்து மக்கள் வந்து என்னைக்கு வீணடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.